ஆஃப் இன்டர்மீடியட் கன்சப்ஷன். சரி, ஒரு ஃபார்ம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கணும்னாக்கா அவங்களுக்கு வந்து 2 வகையான இது தேவைப்படுது, கன்செப்ஷன் தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த எந்த ப்ராடக்ட்டு டிமாண்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறாங்கங்கிற மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோர், இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இது வந்து வீட் ஃப்ளோர், FLOURனு வரணும், இவங்க FLOORனு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, திருத்திக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வீட் ஃப்ளோர் வாங்குறாங்க அப்படின்னாக்கா, அதாவது கோதுமை வாங்குறாங்கனாக்கா ப்ரெட்டு செய்கிறதுக்கு ஒரு பேக்கரியில் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இன்டர்மீடியட் கூட், அதாவது ஃபஸ்ட்டு கூட் என்னவாக இருக்கும்னாக்கா இந்த கோதுமாவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட செகண்டரி இன்புட் என்னவாக இருக்கும்னாக்கா இந்த ப்ரெட்டு செய்யறதுக்கு என்னென்ன வேணும்? தண்ணி வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், ரா மெட்டீரியல்ஸ் வேணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் கன்சப்ஷன்ஸ். ஸோ இதுதான் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். இந்த டிமாண்டு ஏறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். The government constitutes an important sector which purchases goods and services for the benefit of the public. So all purchases made by the government are intermediate purchase. The government provides services such as law and order, defense, education and health, etc. To provide these services, the government functions through various ministries and departments. To maintain these offices, the government purchases uniform, vehicles, stationery, furniture, etc. It spends money on the payment of the salary to the employees. In this way, government expenditure constitutes of seizable part of aggregated demand. இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம பப்ளிக்கு நிறைய சர்வீஸும் இது பண்ணுறதுனால கூட்ஸும் வந்து நம்ம பப்ளிக்கு சர்வ் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி என்னென்ன சர்வீஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணுன்னாக்கா, இல்லை டிஃபென்ஸ், அது சொன்ன மாதிரி டிஃபென்ஸ், இல்லை எஜுகேஷன், இல்லை ஹெல்த்து, இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா, பப்ளிக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுன்னாக்கா இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் போலீஸ் ஆகட்டும், ஆர்மி ஆகட்டும், ஏதாவது அதுக்கும் யூனிஃபார்ம் இருக்குது. அப்புறம் வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், ஸ்டேஷனரிஸ் வாங்கணும், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதெல்லாம் இது மட்டும் இல்லாமல் அந்த வேலை செய்கிற கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேல்ரி பே பண்ணணும்.